ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு A to Z டெய்லர். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸில் ஃபுல் லென்த்து ப்ளவுஸுடைய செஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஆர்மல் ரவுண்டு, இதெல்லாம் வந்துட்டு எப்படி பர்ஃபெக்டாக நம்ம இன்ச் டேப் மூலியமாக நம்ம அளவு எடுத்துகிட்டு எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ப்ளவுஸை நம்ம இன்றைக்கி அக்கு வேறு ஆணி வேறையாக எல்லா டீட்டெயிலுமே A to Z வரைக்கும் எல்லா அலவன்ஸுமே நம்ம வந்துட்டு இன்ச் டேப்பில் எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளவுஸு ஃபஸ்ட்டு சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட அலவன்ஸு மிஸ் ஆகாது. கரெக்டாக இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸை வந்துட்டு நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி ப்ளவுஸை வந்து அளவெடுக்கிறதுக்கு ஒரு 13 பாயிண்ட் நம்ம வந்துட்டு நோட்டில் எழுதிக்கலாம். அந்த 13 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம அலவன்ஸ் தான் எந்தெந்த இடத்துல நம்ம வந்துட்டு அலவன்ஸ் எடுக்கணும், அந்த அலவன்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு ப்ளவுஸில் நம்ம வந்துட்டு எல்லா அலவன்ஸுமே நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 13 அலவன்ஸுமே நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. நான் என்னுடைய ப்ளவுஸில் இன்ச் டேப் வச்சுட்டு நான் அலவன்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டு நான் இதில் எழுதும் போது, நீங்களும் உங்களுடைய நோட்டில் உங்கள் ப்ளவுஸை நான் சொன்ன மெத்தட்லேயே அப்போவே வந்துட்டு நீங்கள் அளவு எடுத்துகிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த மெத்தடில் நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் கொஞ்சம் கூட ஃபால்ட்டே வராது. கட்டிங் பண்ணிட்டு தச்சு போடும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதில் வந்துட்டு 2 விதமாக எழுதியிருக்கேன். ஒன்று வந்துட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், இன்னொன்று வந்துட்டு தமிழ்லேயும் எழுதியிருக்கேன். 2க்குமே வந்துட்டு நான் எடுக்கக்கூடிய அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்தந்த இதில் வந்துட்டு நான் கரெக்டாக நான் மார்க் பண்ணிடுவேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, இல்லை தமிழ் வேணும் அப்படின்னா கூட தமிழில் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ளவுஸில் நீங்கள் அலவன்ஸ் எடுக்க போகும்போது ப்ளவுஸில் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ட்டு வராது. ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். எங்கேயுமே வந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு லூஸ் எதுவுமே வராது. ஷோல்டர் வந்துட்டு வலியாது. கப் ஷேப்பும் வந்துட்டு அழகாக இருக்கும். பின்னாடி பேக்கில் இந்த நெக்கெலாம் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ப்ளவுஸ் தச்சு போடுறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்துட்டு இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் நார்மலாக நம்ம கட்டிங் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஒன்றும் ப்ளவுஸில் வந்துட்டு நல்லா லூஸாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வராது இல்லையா. இன்னொன்று வந்துட்டு நமக்கு அந்த பாடியிலலாம் வந்துட்டு பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லூஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான சுருக்கம் எதுவுமே வராது. செஸ்ட் பாயிண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த்தும் வந்துட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த ஹைட் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். நீங்கள் தைரியமாக நீங்கள் புதுசாக ஒரு ப்ளவுஸ் பிட்டு வாங்கி நீங்கள் அதில் மார்க் பண்ணிவிட்டு இதே போலவே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி தைச்சி பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இன்றைக்கி நான் வந்துட்டு 42 சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த ஒரு சைஸ் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கிற சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ஏன்னா நீங்கள் 28, 30, 32, 34, 36 சொல்லிட்டு நீங்கள் எந்த அலவன்ஸ் ப்ளவுஸ் வேணால் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் கட்டிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியராக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு அலவன்ஸுமே நான் வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் மற்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி 42 சைஸ் ப்ளவுஸ் சைஸ் போட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேம் 36 அலவன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸ் வேணாலும் ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்துட்டு தைச்சிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஃபார்முலா வந்துட்டு எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா எப்படி என்னன்னு சொல்லி நம்ம கிளியராக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க.
உள்ளே எந்த விதமான சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சுருக்கமாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஏன் சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம தச்சு முடித்தோடனே சென்டரில் நமக்கு 2லேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வரைக்கும் நமக்கு கேப் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி இருக்கும்போது ப்ளவுஸ் ஃபிட்டிங் நம்ம தைச்சதுக்கு அப்புறமேட்டு போட்டு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 4ஆக வந்துட்டு இதை நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி நான் மடித்து வச்சுருக்கேனோ இதே போலவே நீங்கள் வந்துட்டு மடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட் வந்துட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போது நம்ம ஷோல்டரை வந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு அலவன்ஸ் எதுவுமே விட வேணாம். பர்ஃபெக்டாக என்ன அலவன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் ஹைட் வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல நான் இன்ஸ்டேப் வச்சுருக்கேன். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹைட் எனக்கு 15 இன்ச்சு வந்திருக்கு. கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள். இழுத்து வச்சுலாம் பார்க்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி தான் வச்சு பார்க்கணும். நமக்கு இப்போது ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட் எவ்வளோ வந்திருக்கு? 15. அப்போது நம்ம வந்துட்டு அந்த 15 நம்ம அந்த இடத்துல வந்துட்டு எழுதிடணும். 2 சைடுமே எழுதியிருக்கேன். தமிழில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன். 2 சைடுமே நான் வந்துட்டு எடுக்கக்கூடிய அலவன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் லென்த்து பார்த்தோமா? இப்போ வந்துட்டு நெக் வித்து அதை வந்துட்டு பார்க்கலாம். பார்க்க போகும்போது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு பின்னாடி உள்ள பேக் நெக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த நெக் வித்து வந்துட்டு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி இன்ஸ்டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அலவன்ஸ் பாருங்கள். 2.5 இன்ச்சு தான். 2.25 இன்ச்சு அதில் வந்து காட்டும். நமக்கு 2.5 இன்ச்சு வந்து ரெடி அளவு. அந்த 1/4 இன்ச்சு வந்துட்டு நம்ம உள்ளே மடித்து தைச்சதுக்கப்புறமேட்டு வரும் இல்லையா, அதுதான் நமக்கு வந்துட்டு அந்த 2.25 இன்ச்சு 3 இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்துட்டு காட்டும். அதனால் நமக்கு 2.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நெக் வீத்துக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக் வித்து பார்த்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அதுக்கு நேராக வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ளவுஸ்லேயும் ஃபுல் ஹைட்டு பார்த்து எழுதிடுங்க. அடுத்து நெக் வித்து வந்துட்டு இப்போ நான் வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த மெத்தடில் வந்துட்டு வச்சுட்டு அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் நம்ம என்டரில் நம்ம தைச்சி முடிச்சிருப்போம்ல கழுத்து, அதுலேருந்து கரெக்டாக ஷோல்டர் முடிவுது இல்லையா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வச்சு பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு ரெடி அலவன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் 3 இன்ச்சு வரும். ஆனால் இப்போ நம்ம ரெடி அளவு மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதனால நம்ம இப்போது அந்த ஷோல்டருடைய ரெடி அலவன்ஸ் நமக்கு 2.5 இன்ச்சு. இப்போ நம்ம அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். சரியா? இந்த மாதிரி நம்ம எடுத்ததை ஷோல்டர் 2.5 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி அளவு மட்டும்தான் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எந்த இடத்துல 1/2 இன்ச்சு கூட்டணும், 1/2 இன்ச்சு கூட்டணும், அதாவது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ஃபுல் அலவன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதை வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி அளவு மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சரியா? இப்போ நம்ம ப்ளவுஸில் ஆர்ம் லென்த் வந்துட்டு நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கே கரெக்டாக இன்ச் டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இன்ச் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு வந்துட்டு 9 இன்ச்சஸ் வந்துட்டு வந்திருக்கு. இப்போ இந்த 9 இன்ச்சஸை எப்படி நம்ம வந்துட்டு கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ கரெக்டாக வச்சு பார்க்கணும். அக்யூரேட்டாக நம்ம எங்கேயுமே இழுக்கக்கூடாது. கரெக்டான அலவன்ஸ் தான் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஃபுல் ஹைட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வச்சு பார்க்கணும். 15 இருக்குது. இந்த 15ல் இந்த 9 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 6 இருக்குமா? அந்த 6 தான் வந்துட்டு நம்மளுடைய ஆர்ம் லென்த்து. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம அந்த ஆர்ம் லென்த் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகும்போது நமக்கு ஆர்ம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கூடவும் செய்யாது, குறையும் செய்யாது. கரெக்டான அலவன்ஸில் நமக்கு வந்துட்டு வந்துடும். இதுக்கும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு விடணும். ஃபஸ்ட்டு ரெடி அலவன்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் ஃபால்ட்டு பண்ணுவீங்க. என்னென்னா செஸ்ட் ரவுண்டு, அதாவது உடம்பு சுற்றளவு வந்துட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா
கரெக்டான இடத்துல நம்ம இன்ச் டேப் வச்சு அளவு பண்ணாமல் நம்ம வந்துட்டு மாற்றி பண்ணுறனால ப்ளவுஸ் தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கஸ்டமர் வந்துட்டு ப்ளவுஸ் ரொம்பவே லூஸாக இருக்குமா, ஃபிட்டிங்காகவே இல்லை அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு பண்ணாமல் இப்போ நான் எப்படி அலவன்ஸ் எடுக்கணுமோ அதே போல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்டரில், அந்த இடத்துல கரெக்டாக இன்ச் டேப் வச்சுட்டு நேராக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 10.5 இன்ச்சு வருது பாடி சுற்றளவு, புரியுதா? கரெக்டாக நேராக தான் இருக்கணும், க்ராஸாக போகக்கூடாது. இன்ச் டேப்பு கரெக்டாக நேராக நீட்டாக இருக்கணும். இப்போ அதை விட்டுட்டு நம்ம நெக்கு தைச்சி முடித்தோம் இல்லையா, இங்கேருந்து நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 1 இன்ச்சு அதிகமாக வருது பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடை நம்ம வந்து வச்சு தைக்க போகும்போது நமக்கு ப்ளவுஸு லூஸ் ஆயிரும், பர்ஃபெக்டாக வந்துட்டு வராது. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் நேராக வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போது உங்கள் ப்ளவுஸில் என்ன அலவன்ஸ் வருதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. எனக்கு 10.5 இன்ச்சு வந்தது, அதை எடுத்து நான் வந்துட்டு எழுதிக்கிட்டேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளவு எடுக்கிறது முக்கியம் இல்லை, அளவை எடுத்தோடனே அதுக்கு நேராக அந்தந்த அலவன்ஸை கரெக்டாக எழுதிருங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து வந்துட்டு இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் எண்டில் வச்சுக்கோங்க. மேலையெல்லாம் தூக்கி வைக்கக்கூடாது. கரெக்டாக எண்டில் நம்ம தைச்சி முடிக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள். அங்கே உங்களுக்கு எந்த அலவன்ஸ் வருதோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? கரெக்டான அலவன்ஸ் எவ்வளோ வருதோ அதை மட்டும் எழுதுங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே எழுதிடாதீங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்த அலவன்ஸ் எல்லாமே அதுக்கு நேராக தான் எழுதிக்கிட்டே இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கலாமா? இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லையா, அதோடைய ஹைட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வந்து நம்ம கொக்கிப்பட்டி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த சைடு தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த கப் ஷேப்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ச் டேப்பை கரெக்டாக ஷோல்டரில் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்ச் டேப் வந்துட்டு வச்சு பாருங்கள். கரெக்டாக நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கேருந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக 6.25 வந்தது. இது அப்படியே நம்ம வந்துட்டு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் நம்ம எப்படி இன்ச் டேப்பில் நம்ம மார்க் பண்ணுறோமோ இந்த மெத்தடு தான் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும் போது நீங்கள் வைக்கணும். சில பேர் என்ன செஞ்சிடுவீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நெக்குடைய அளவு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் கிராஸாக வச்சுட்டு மார்க் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு அதிகமாயிரும். அந்த மாதிரி தைச்சிட்டு ப்ளவுஸ் போட்டாலும் ப்ளவுஸ் வந்துட்டு லூஸாக இருக்கும். சரியா? நம்ம எப்படி அலவன்ஸ் எடுக்கும்போது நம்ம இன்ச் டேப் வச்சு நம்ம எடுக்கிறோமோ அதே மெத்தடில் தான் நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு 2 சைடுமே இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் எடுக்கிற மெத்தடை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பேக் நெக்கை வந்துட்டு நம்ம அலவன்ஸ் எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ப்ளவுஸை மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஹைட்டை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸில் பேக் சைடு என்ன ஹைட்டு வந்திருக்கோ, நெக்குடைய ஹைட்டு என்ன வந்திருக்கோ அது அப்படியே பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்துட்டு ஒரு ஈஸியான மெத்தடு. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தடு எதுன்னு கேட்டிங்கன்னா இது தான். நல்லா டக்குன்னு நம்ம இந்த அலவன்ஸ் மட்டுமே நான் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷோல்டர்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்கேலை வச்சு பார்க்கணும். நல்லா ஃப்ரண்டில் உள்ள துணியெல்லாம் வந்துட்டு நல்லா உள்ளே தள்ளிட்டு பேக் சைடு உள்ள நெக்கை வந்து கரெக்டாக சரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஏற்றல் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு மெத்தடு. நீங்கள் இன்ச் டேப்பை மட்டும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்ச் டேப் வச்சாலும் எனக்கு கரெக்டாக தெரியல, கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரல, கொஞ்சம் எனக்கு முன்ன பின்ன வருது அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு இன்ச் டேப் மட்டும்தான் நான் வச்சு பார்த்தேன், எனக்கு 9 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்கேலும் வச்சுக்கலாம். நெக்கு வந்துட்டு முடியுது இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஹைட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த நெக்குடைய லென்த்து வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும்.
ஓகேவா? இதில் நம்ம பேக் சைடு நெக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்கேல் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஸ்கேல் இல்லாமலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா பேக் சைடு நான் காமிச்சாலே அந்த ஹைட்டு அதை வச்சுமே நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்துட்டு ப்ளவுஸுடைய சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அதோடைய ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் 2 பாதியாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. அங்கேருந்து இன்ச் டேப் வச்சுக்கோங்க. இன்ச் டேப் வச்சுட்டு சென்டர் டாட் வந்துட்டு தச்சு முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஹைட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழே டாட் வந்துட்டு சேர்த்து பண்ணக்கூடாது. ஷோல்டர்லேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு அங்கே வரைக்கும் உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்துட்டு இழுக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. கரெக்டான அலவன்ஸில் வச்சுட்டு அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்துட்டு அளவுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஃபால்ட் ஆயிரும். ஒரு இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் கப் ஷேப் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்காது, லூஸாக இருக்கும். ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இழுக்காமல் கரெக்டாக வந்துட்டு வச்சு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக சென்டர் டாட் முடியுது இல்லையா, பாயிண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கல, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு எழுதியாச்சு. இதுக்கும் நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டான அலவன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் எக்ஸாக்ட்லி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ரா எந்த அலவன்ஸுமே நான் சேர்த்து நான் எடுக்கவே இல்லை, சரியா? அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸுடைய ஆமுல் ரவுண்டு இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம ப்ளவுஸு வந்துட்டு நான் எப்படி அளவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி ஆமுல் ரவுண்டு ஃபுல்லாகவே இன்ச் டேப்பை வச்சுக்கிட்டே வாங்க. அந்த எண்டில் என்ன ஆன்சர் வருதோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆமுல் ரவுண்டு ஆன்சர். ஏன்னா நம்ம இப்போது ஒரு ப்ளவுஸ் வைக்கும் போது செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி, அப்போ நம்ம அந்த ஆமுல் ரவுண்டையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி தைச்சா தான் நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக இருக்கும். உப்பு இல்லா பண்டம் குப்பையிலையும் சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் தைச்சாலும் அது வேஸ்ட் ஆயிரும். கப் ஷேப்பும் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மாடல் தைச்சாலும் அது வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும். அதனால் கரெக்டாக வந்துட்டு அலவன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ ஸ்லீவுடைய ஹைட்டு நமக்கு என்ன இருக்கோ அதை வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன அலவன்ஸ் ப்ளவுஸில் இருக்கோ அதை வந்துட்டு பர்ஃபெக்டாக எடுத்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது தான் நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அது என்னென்ன ஹைட்டு நான் வந்து எழுதியிருக்கணும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல எழுதிக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போது வந்துட்டு ஸ்லீவுடைய ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆமுல் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்லீவுடைய ஹைட்டு நம்ம மார்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டுடைய செகண்டு அதையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம், இப்போ வந்து நம்ம வந்துட்டு செகண்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு வெறும் அந்த ரவுண்டு மார்க் ஒண்டி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். அதனால அந்த 2 அலவன்ஸுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்லீவில் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பர்ஃபெக்டாக இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது, சுருக்கமாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஸ்லீவுக்கே நம்ம வந்துட்டு இத்தனை அலவன்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸில் நமக்கு மெயினாக வந்துட்டு அந்த ப்ளவுஸுடைய சென்டர் டாட்டு தான். இப்போ அந்த அலவன்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐப்பட்டிக்கும் சென்டர் டாட்டுக்கும் இடைவேளை எவ்வளோ வந்துட்டு ஹைட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு கேப் இருக்குது, சரியா? ஐப்பட்டிக்கும் சென்டர் டாட்டுக்கும் 2 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது. அதே போல் தான் ஆமுல் சைடும் உள்ள அந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் நமக்கு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது. இதை வந்து நீங்கள் மெயினாக மார்க் பண்ணணும். ஏன்னா இப்போ 2 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக உள்ளே வந்து கப் ஷேப் வச்ச மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்துட்டு அவங்க 1.5 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும்.
சில பேர் வந்துட்டு 1.25 இன்ச்சு வந்துட்டு வச்சு தைச்சி போடுவாங்க. அப்படி தைக்க போகும்போது ஊசி மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக மெயினாக நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க போகும்போது அந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் டாட்டில் 3 டாட்டுக்குமே சென்டரில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். சென்டர் டாட்டுக்கும் ஆம்ஹோல் டாட்டுக்கும் ஐப்படி டாட்டுக்கும் இது 3க்குமே இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு 2 இன்ச்சஸ் தான் நமக்கு. சரியா? அப்போது இந்த ப்ளவுஸ் வந்துட்டு உள்ளே கப்ஸு கொடுத்த மாதிரி உள்ளே வந்துட்டு இருக்கும். ப்ளவுஸ் போட்டோன்னே நல்லா பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நம்ம வந்துட்டு தைக்க போகுது. அடுத்து வந்துட்டு இதனுடைய ஹைட்டு, அதாவது நம்ம நெக் சைடு இருக்கு இல்லையா, நெக்கு தைச்சி முடிச்சுட்டு போல் அங்கேருந்து கரெக்டாக பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, இது வரைக்கும் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு பாருங்கள். நான் மார்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சா மட்டும்தான் ப்ளவுஸ் வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த கழுத்துலேருந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணும் இல்லையா, கொக்கி பட்டி சைடு, அங்கே வந்து நமக்கு என்ன ஹைட் வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. சில பேருக்கு 3 இருக்கும், சில பேருக்கு 2.5, சில பேருக்கு 4.5, இந்த மாதிரி அலவன்ஸ் வந்துட்டு மாறும். அதனால் அந்த அலவன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல எழுதிக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன பாயிண்டெல்லாம் தேவையோ அத்தனை பாயிண்ட்டுமே நம்ம இன்ச்டேப்பில் நம்ம எடுத்து கரெக்டாக நம்ம வந்துட்டு அந்தந்த இடத்துல நம்ம வந்து எழுதி வச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு இது கூட நம்ம வந்துட்டு அலவன்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி மைனஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ நம்ம டாட்டுடைய அந்த ட்ராயிங் வந்துட்டு நான் பெருசாக வரைஞ்சிட்டு அதோடைய டீட்டெயிலும் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம சேம் அலவன்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொடுக்காம நம்ம கரெக்டான அலவன்ஸை நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஐப்படி சைடு நம்ம கரெக்டாக பட்டி ஜாயின் பண்ணிருக்குது நம்ம கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கணும். ஏன்னா நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் சென்டரில் நம்ம ஐப்படி சைடு டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ 2.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா கரெக்டாக 3 இன்ச்சு இருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸில் ஃபுல் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு எவ்வளோ வருதோ அந்த அலவன்ஸ் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித்து நார்மலாக எல்லாருக்குமே நமக்கு 2.5 இன்ச்சு தான் வரும். 44, 46, 48 அந்த மாதிரி போகிறவங்களுக்கு ப்ளவுஸுடைய நெக் வித்து வந்துட்டு மாறுபடும். 2.25, 3 இன்ச்சு அந்த மாதிரி வந்துட்டு மாறுபடும். இப்போ ஷோல்டர் வந்துட்டு நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக நமக்கு அக்யூரேட்டாக அந்த இடத்துல என்ன அலவன்ஸ் வருதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், அந்த ஐப்பட்டிக்கும் அந்த சென்டர் டாட்டுக்கும் நடுவில் கேப் வரும் இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ தூரம் கேப் விட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போ அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கும் அந்த சென்டர் டாட்டுக்கும் ஹைட்டு இப்போ இந்த சைடு நான் காட்டுறேன். அந்த சைடு நான் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த ஐப்பட்டிலேருந்து அந்த சென்டர் டாட் இருக்குல்ல, இங்கே வரைக்கும் எக்ஸாக்ட்லி நமக்கு வந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரெக்டாக இன்ச்டேப்பை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. நான் ஏன் அந்த ஐப்பட்டி சேர்க்கல அப்படின்னா, கொக்கி பட்டினா நம்ம ப்ளவுஸோடு சேர்ந்து வரும். ஐப்பட்டினா அது ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் வரும். அதனால் ஐப்பட்டி சைடு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐப்பட்டி தைச்சதை விட்டுட்டு அந்த தையல்லேருந்து அந்த சென்டர் டாட் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போது சைடில் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். சைடில் வந்துட்டு எவ்வளோ அலவன்ஸ் விட்டுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாமா? கரெக்டாக நாம தைச்சி முடிச்சிருப்போம்ல, அங்கேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கரெக்டாக நமக்கு என்ன அலவன்ஸ் வருதோ அதை அப்படியே நீங்கள் வந்துட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சென்டர் டாட்டுடைய அலவன்ஸு, ஆம்ஹோல் டாட்டுடைய அலவன்ஸு, ஐப்பட்டி சைடு வரும் இல்லையா அதனுடைய அலவன்ஸு, இதெல்லாமே நான் கொஞ்சம் பெருசாகவே வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு எழுதி காட்டுறேன். இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு அளவு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் எந்த அலவன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களோ அதே மெத்தடில்
நீங்கள் சென்டர் டாட்டில் அந்த சென்டர் டாட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற மாதிரியே இந்த சென்டர் டாட்டுக்கும் ஐப்பட்டி டாட்டுக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். ஆம்பூல் டாட்டுக்கும் எவ்வளோ கேப் வந்துட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு பாருங்கள். சரியா, இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சில பேருக்கு 1.5 இருக்கும், சில பேருக்கு 1.25 இருக்கும், சில பேருக்கு 1.25 வரைக்கும் கூட போகும். சரியா, அதனால தான் இந்த அலவன்ஸை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ப்ளவுஸுடைய ஃபுல் ஹைட்டோட +2 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நெக் வித்தும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரில் கரெக்டாக ரேடியல் அலவன்ஸ் வந்துட்டு நமக்கு 2 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எதுக்காக விடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்கு 1/4 இன்ச்சும், அதுக்கப்புறமா நம்ம நெக் சைடு நம்ம மடித்து தப்போம் இல்லையா, அதுக்கும் 1/4 இன்ச்சும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறமா ஆர்ம் லென்த்லேருந்து நம்ம -1/4 இன்ச் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பாருங்கள், ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/4 இன்ச்சு வந்துட்டு மேலே போயிடும். அதனால நம்ம 1/4 இன்ச்சு வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்ம் லென்த் வந்துட்டு நம்ம கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த 6 இன்ச்சஸே நம்ம வந்துட்டு அப்படியே அந்த ஆரை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் 6.25 ஆயிரும். அப்புறமேட்டு நமக்கு ஆர்ம் லென்த்தில் நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு லூஸ் விழுந்துடும். அதனால நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ செஸ்ட் ரவுண்டோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், லூஸ் எதுவுமே வந்துட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கும் அதே தான், ப்ளஸ் 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்துட்டு அதுலேருந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்துட்டு கம்மி பண்ணி தான் நம்ம வந்துட்டு மேலே நம்ம மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுன்னு ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம மடித்து தைக்கிறத பொறுத்து நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம கம்மி பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணால் நமக்கு கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி தைச்சோன்னே கரெக்டாக வரும். நீங்கள் அதே அலவன்ஸில் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தைச்சதுக்கப்புறமேட்டு 6.25 இருக்கிறது நீங்கள் தைச்சதுக்கப்புறமேட்டு 7.25 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்கும், ஷோல்டர் வந்துட்டு நமக்கு வளைஞ்சி வரும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் நெக்குமே அதே தான், அதே 1/2 இன்ச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு செஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷோல்டரில் மேலப்பில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சும், கீழே பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு 1/2 இன்ச்சஸ். சரியா, செஸ்ட் பாயிண்ட்டு கரெக்டான அலவன்ஸ் வந்துட்டு 11. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, இதோடைய ஹைட் வந்துட்டு இன்ச் டேப்பில் நான் எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் நான் வச்சுருக்கேன். தையல் போட்டிருக்காங்க இருக்குது இல்லையா, தையல் மேலே வைக்கக்கூடாது. நம்ம துணி மடிச்சிருக்கோம் இல்லையா 2 பாதியாக, அந்த இடத்துல தான் கரெக்டாக நீங்கள் இன்ச் டேப் வச்சு பார்க்கணும். அதனுடைய ஹைட்டு 2.5 இன்ச்சு. இப்போ டோட்டலாக ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு அந்த சென்டர் டாட்டுடைய ஹைட்டு இது வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா, அதுக்கப்புறம் ஆர்மல் ரவுண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லூஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 1லேருந்து 1.5 கீழே நம்ம எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் வந்துட்டு நமக்கு சுருண்டு வராது. கரெக்டாக இந்த மாதிரி நம்ம தைச்சி போட்டாலும் நீட்டாக இருக்கும். அதனால நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ், அது எதுக்குன்னா நம்ம மேலே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்லீவுடைய ரவுண்டுடைய ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக அதோட ப்ளஸ் கரெக்டாக அந்த ஸ்லீவுடைய ஆன்சரில் சும்மா 2 பாயிண்ட், அதாவது 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வேணால் லூஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸ் வச்சிங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்துட்டு லூஸ் விழுந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் இங்கிலீஷில் எழுதின இடத்துல நான் எழுதின அந்த அலவன்ஸ் எல்லாமே எடுத்து நான் தமிழ்லேயே வந்துட்டு எழுதிக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் வந்துட்டு அலவன்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான அலவன்ஸை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு
நான் எந்த இடத்துல 1/2 இன்ச்சு சேர்க்க சொன்னனோ அதையும் சேர்த்துக்கோங்க. எங்கே வந்துட்டு மைனஸ் பண்ண சொன்னனோ அங்கேயும் வந்துட்டு கரெக்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த 13 பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக ஒரு நோட்டில் எழுதிட்டு நான் சொன்ன மெத்தடில் உங்கள் ப்ளவுஸில் இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு இடமுமே நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆர்மல் லென்த்தில் நான் வந்துட்டு மாற்றி சொல்லியிருப்பேன். ஏன்னா மைனஸ் வந்துட்டு 1/4 இன்ச் தானே பண்ணணும். நான் ப்ளஸ் 1/4 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு போட்டிருப்பேன். நம்ம கரெக்டான அளவு அப்படியே நம்ம வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவில் வந்துட்டு லூஸ் விழுந்துடும். அந்த ஆர்மல் ரவுண்டில் லூஸ் விழுந்துடும். எடுத்த அளவு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிட்டு நம்ம தைக்க போகும்போது அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய டைலரிங்கை பற்றின விஷயம் இருக்குது. உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். A to Z வரைக்கும் எல்லா விதமான டைலரிங்குடைய ரேட் வந்துட்டு நான் உள்ள வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே இருக்குது. பார்ட் 2ல் தான் வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு நான் ரேட் எல்லாமே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதையும் வந்துட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஷின் தைக்க தெரிஞ்சால் போதும். நம்ம சேரீ ஓரடிச்சு கொடுக்கலாம், ஒரு கைலி மூட்டி கொடுக்கலாம், ஒரு பெட்டு கவர் நம்ம தைச்சி கொடுக்கலாம், ஒரு தலகாணிக்கு நம்ம உரை வந்து தைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்துட்டு நம்ம தைச்சி நம்ம வந்துட்டு சம்பாதிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். கண்டிப்பாக வந்துட்டு அதோடைய ரேட்டு வந்துட்டு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. அதோடைய ரேட் எல்லாமே நான் பார்ட் 2ல் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதைப்படி நீங்கள் வந்துட்டு ரேட்டு வாங்கிக்கோங்க. நான் ரேட் வந்துட்டு அதிகமாகலாம் போடல, கம்மியாக தான் நானே வாங்குவேன். அந்த ரேட்டு தான் நான் வந்துட்டு அதில் நான் போட்டிருக்கேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுவுமே வந்துட்டு என்னுடைய கமெண்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் 1 மீட்டர் கிளாத் வாங்கி நான் சொன்ன மாதிரியே இதே மாதிரியே நீங்கள் அலவன்ஸ் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பயப்படாமல் கட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.